நினைத்து நினைத்து எந்த மனது குழம்பு தடி உந்த நினைவால் எந்த மனமோ நிரம்பு தடி தடுக்க முடியவில்லை என் கண்ணை என்னை மீறி தேடு தடி அது உன்னை பார்த்த அந்த நொடி துடிக்க மறக்கு தடி எந்த நிதயம் இனி உனக்கு அடிமை அடி. வணக்கம் நான் ஷோ மோகன் எஸ்பிசி பரம் மோகன் மிஸ்டர் ஃபாதர் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கங்குவா படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி ஹாப்பி பர்த்டே சூர்யாண்ணா. இப்போதான் 44 கிளிம்ஸ் பார்த்தேன். சம்பவம் சைக்கோத்தனம். ஃபஸ்ட்டு அது ரிலீஸ் பண்ணணும் இது ரிலீஸ் பண்ணணும் தெரியல, எது ரிலீஸ் பண்ணாலும் ரெண்டுமே ரிலீஸ் ஆகும் மொத்தத்தில். பட் ஹாப்பி பர்த்டே அண்ணா. எப்போவுமே சந்தோஷமாக இருங்க, எப்போவுமே அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருங்க, நல்லது பண்ணுறதை பண்ணிகிட்டே இருங்க, இப்படியே ஸ்டன்னிங்காக அழகாக இருந்து எங்களை அப்படியே என்டர்டெயின் பண்ணிட்டே இருங்க. அண்ட் ஜோதிகானி நீங்கள் உங்கள் அளவுக்கு அழகாக பார்த்துக்கிறதுக்கு ஆளே இல்லை. டச் விட்டு உங்களை மாதிரி நாங்களும் எங்கள் ஸ்பௌசஸ் வரும்போது பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு இதே மாதிரி இன்ஸ்பிரேஷனாகவும் இருங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு ஹாப்பியாக இருக்கு. இந்த மனுஷனை பிடிக்குங்க ரொம்ப. அதாவது அந்த இதுலேயே நான் சொல்லியிருந்தேன். இன்ஃபேக்ட் அந்த நம்ம 44 கிளிம்ஸ்லேயே சொல்லியிருந்தேன். ஒரு சில பேருக்கு தான் வந்துட்டு பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்களோ அதே அளவுக்கு அழகு வந்து மனசும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம அண்ணன் வந்து ஓகே பட் யா ஐம் டன். ஐ ஆம் எக்ஸைட்டட் ஃபார் திஸ் பிகாஸ் இந்த ப்ராஜெக்ட் அதான் சுத்தமாக லிஸ்ட்டில் இல்லாத மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விட்டு அதுக்கப்புறம் ஹைப் கிரியேட் பண்ணதாகட்டும் விஷுவல்ஸ் காட்டும் வந்து மிரட்டிட்டு இருக்குது இந்த படம். அண்ட் October 10th வேறு சொல்லிட்டாங்க. ஃபயர் சாங் அது ஸ்டார்டிங்கில் ஒன்று தக்க 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 அது ஒன்றும் இல்லை அதுன்னு நினைக்கிறேன். இல்லை வேறு பாட்டு கம்ப்ளீட்டாவா என்ன இது பட் கங்குவா அதான் வந்துச்சு. ஸோ அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் சிங்கர்ஸ்ன்னு பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. விஎம் மகாலிங்கம் சார் ஓகே, செந்தில் கணேஷ் இந்த மனுஷன் ஓகே, செண்பகராஜ் அவர்கள் அண்ட் தீப்தி சுரேஷ் அவர்கள் ஓகே, நைஸ் சிங்கர்ஸ் ஓகே, சாலிட் சிங்கர்ஸ். எவனோ அருண் ராஜா காமராஜ் சொல்லிட்டு கிளப்பி விட்டாங்க யாரும் தெரியல. அவர் வந்திருந்தாலும் வேறு லெவலில் இருந்திருக்கும். அந்த மனுஷன் வேறு லெவலில் இறங்கி போனார். பட் ஐ டோன்ட் நோ, திஸ் இஸ் அகேன் அ வெரி வெரி பவர்ஃபுல் செட் ஆஃப் வாய்ஸஸ். விவேகா சார் அவர்கள் லிரிக்ஸ் ஐ எம் எக்ஸைட்டட். செக் அவுட் பண்ணிடலாம்னு சொல்கிறேன். ஃபயர் சாங் ஃப்ரம் கங்குவா, டிஎஸ்பி சார் மியூசிக். ஒரு மணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. செக் அவுட் பண்ணலாம். Here we go. Calm your mind with chakra-based meditation music. Sarigama Karma Wellness. வந்துருச்சுங்க. மிக்ஸ் செமையா இருக்கு. பாக்குற செமையா இருக்காருங்க. ஓ லுக் அட் தி இன்டென்சிட்டி. வால்யூம் எனக்கு மட்டும் தான் கம்மியா கேக்குதா இல்ல இப்படி ஃபுல் வால்யூம் வச்சிருக்கேன் எல்லாத்துலயுமே? Okay. Visual பாரு. நான் எதிர்பார்த்த டோனே வேற மாதிரி இருக்காங்க. ஒரு மாதிரி சர்ப்ரைஸா கேட்டிருக்கேன் நான். பிரேம் ரக்ஷிதா அவர்கள் ரைட்டு. மியூசிக் டிராவல் மிக்ஸ் செமையா பண்ணியிருக்காங்க. இந்த சைடுல இந்த சைடு போய் இங்கே இங்கே வச்சாங்க. ஓகே Hey. Nice lyrics.
நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதே தான் ரிப்பீட் போட்டாங்க. இன்டென்சிட்டி வேற. ஓகே, ஃபர்ஸ்ட்லி நான் எதிர்பார்த்த மீட்டர்லேயே இந்த சாங் இல்லாதனால ஐ வாஸ் மோர் லைக் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் சாங். கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் அந்த கங்குவா அதுன்னு நினச்சிட்டேன், கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு எனக்கு மட்டும்தான் இதில் வால்யூம் கம்மியாக்கிட்டுச்சா இல்லை பொதுவாகவே இந்த சவுண்ட் கம்மியாக இருந்துச்சா என்னன்னு தெரில. பட் வாட் எவர் ஷேர் அண்ட் டன் பவர் எனக்கு சாலிடாக ஃபீல் ஆச்சு. ரொம்ப இமோஷனலான சாங் மாதிரி தோணுச்சு எனக்கு. அண்ட் அது ப்ராப்ளம் அந்த விஷுவல்ஸோட பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து. லிரிக்ஸ் வெரி ஸ்ட்ராங், பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு லிரிக்ஸு. விவேகா சார் அவர்கள் பயங்கரமான லிரிக்ஸு, பயங்கர பவர்ஃபுல்லான சாங்கு. சூர்யா அண்ணன் இன்டென்சிட்டி வேறு லெவலு. அண்ட் சாங் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கேட்க மெருகேற்றுற மாதிரி ஒரு பாடல்கள் மாதிரி தான் தோணுது. ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது வந்துட்டு இமோஷன் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது, அதில் பவர் இருக்கிறது தெரிஞ்சுது. மிக்சிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த விஷுவலாக பார்க்கும்போது கிராண்டாக இருந்துச்சு. பட் அந்த இம்பேக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆச்சு இல்லை, அதை விட வந்து கேட்க இன்னும் ஸ்ட்ராங்காக இம்பேக்ட் க்ரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி படத்தோட ஏதோ பயங்கரமான சீன்லாம் நடந்து முடிஞ்ச உடனே வந்து அந்த மொத்த இனத்தை பற்றி, நம்மளோட இனத்தை பற்றி ஒரு இமோஷனல் இடத்துல ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இது வேறு லெவல் கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அடியான தியேட்டர்லாம் வேறு லெவல் அடித்து தம்சம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் தோணுது. ஸோ ஃபார் மீ திஸ் இஸ் அ சாங் விச் வில் ஹிட் யூ ஹார்டர் அண்ட் ஹார்டர் ஆஸ் யூ லிசன் டு இட் மோர் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ திஸ் இஸ் மை ரியாக்ஷன் ஆன் கங்குவா ஃபயர் சாங். எனக்கு கொரியோகிராஃபியும் நல்லாயிருக்கும். பிரேம் ரக்ஷித் அவர்கள், பிரேம் ரக்ஷித் தானே அந்த இது நாட்டு ஒரே நிமிஷம் இருங்க, பிரேம் ரக்ஷித் அவர் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச மனுஷன் இறங்கி செஞ்சுருப்பாரு. நான் பார்த்தாலும் வந்து அந்த ஃபயரு, அந்த க்ரௌடு, அந்த வண்ண விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது வந்துட்டு ஒரு சாலிடான செட்டப் இருக்குது. அதில் குறைய சொல்ல முடியாது. ஓவராலாக அதான் சொல்ல, அந்த லிரிக்ஸ் வெரி பவர்ஃபுல், வெரி ஸ்ட்ராங். அது வந்து மாண்டேஜஸாகவும் சிலது வரும்னு நினைக்கிறேன். சில பேர் அங்கே கேரக்டர்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணும்போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா ரிவீல் பண்ணலை. சூர்யா ஒரு போர்ஷன் மட்டும் ரிப்பீட் போட்டாங்க, ஹுக் ஸ்டெப் மாதிரி. ஆனால் அது இல்லை, எனக்கு தெரிஞ்சு நிறையா வரும்போது வர மாதிரி இருக்கும். ரிவீல் பண்ணாமல் மறைச்சி வச்சிருக்காங்கன்னு தோணுது. ஸோ ஓவராலாக நான் எதிர்பார்த்த மீட்டருக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இட் ஜஸ்ட் ஹிட் மீ. ஆனால் இதை கேட்க இன்னும் ஸ்ட்ராங்காக ஹிட் ஆகும். அண்ட் வேறு லெவல், அதாவது தியேட்டரில் பார்க்கும்போது இந்த பாட்டு கூஸ் பம்ப்ஸாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதுதான் என்னோட ஆனஸ்ட் ரியாக்ஷன் ஆன் கங்குவா ஃபயர் சாங். அண்ட் சொன்ன மாதிரி லிரிக்ஸ் வெரி பவர்ஃபுல், ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அது ஒரு மாதிரி தூய தமிழில் எழுதுனால ரொம்ப இன்னும் அழகாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. அது தனி அழகுங்க அப்படி கேட்கும்போது. ஸோ லவ்லி ஒர்க் அந்த லிரிக்ஸ் அண்ட் வாய்ஸஸும் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. தீப்தி சுரேஷ் அவர்கள் வாய்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. மற்றவங்க வாய்ஸ் எல்லாமே நல்ல வாய்ஸஸ் பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரியாக்ஷன் உங்கள் தாட்ஸ் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சொல்லி வீடியோ முடிச்சுக்க பார்த்தேன். நன்றி. கூட சீக்கிரம் சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.